நடிகர் விஜய் நம்ம என்னவோ நினச்சோம். ஆனால் அவர் ஒரு அப்ராணி, தற்கூரி, பேச தெரியாத பண்ணுறாரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அவர் ஒரு விஷ செடி, கேவலமான ஒரு விஷ செடி. இந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டிய ஒரு விஷ செடி அவர். மனசாட்சிடா உனக்கு டே. அப்போ கரூரில் உள்ள நீ வண்டியை எடுத்துகிட்டு வந்தது திட்டமிட்டு தான் வந்திருக்க. உன் படம் ஷூட்டிங்க்கு இந்த ஃபுட்டேஜ் வேணுன்றதுக்காக தான் டைரக்டர் சொன்ன மாதிரி தான் உள்ளே வந்திருக்க. நீ எல்லாம் மனித பிறவியா? நீ பெத்த தாய் தோப்புனை பார்க்கல. ஈசா மையத்தில் இருக்கிறாங்க அவங்க. பிள்ளைங்களை பொண்டாட்டி பிள்ளைய சேர்த்திக்கல, அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. பொம்பளை சேர்க்கை இருக்குது, குடி சோக்கு இருக்குது, ஒழுக்கம் இல்லை உனக்கு, ஊழல் பண்ணுற நீ மனிதனே கிடையாது. உன்னை நம்பி வந்த ரசிகர்களை கொலை செஞ்ச கொலகார பாவி. நீ எல்லாம் மனுஷனடா நீ டே. உண்மையிலேயே சொல்கிறேன், மூஞ்சில் காரி துப்பணுன்ற நான் துப்பணும். அந்த ரசிகர்களுக்கு இனிமேதாவது அறிவு வரணும். அப்போ கரூரில் திட்டமிட்டு தான் உள்ளே பஸ் வந்திருக்கு. காவல்துறை சொல்லியிருக்கு, நீங்கள் உள்ளே போகாதீங்க, உள்ளே போனீங்கன்னா ஸ்கேம்பிங் நடக்கும், உள்ளே போகாதீங்க, மக்கள் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது, உள்ளே போகாதீங்க. உனக்கு படம் எடுக்கணும் இல்லை, படத்துக்காகவும் பயன்படுத்திக்கணும், அரசியலுக்காகவும் பயன்படுத்திக்கணும். கேவலம்டா நீ, கேவலத்துலேயும் கேவலம், அசிங்கம், விஷ செடிடா நீ. திமுக வளர்த்து எடுத்த விஷ செடி நீ, கேடுகட்ட விஷ செடி நீ. உன்னை பெத்த தாய் தோப்புனை துரத்தி விட்ட, உன்னை நம்பி அந்த பொண்டாட்டிங்களை துரத்தி விட்ட, உன்னை நம்பி அந்த ரசிகர்களை கொண்டுட்ட. நீ யார்ரா நீ யார்? நீ இந்த மாதிரி ஒரு எச்ச புறம்போக்க சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், நாட்டை விட்டு அகற்றணும். எவ்வளோ அந்த பசங்க பாவண்டா. உன்னவே நினச்சி உன்னவே ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு 25 ஏக்கரா 25 ஏக்கரா ஒருத்தன் சொத்தை விற்றுட்டான்றான். சைட்டுங்களை விற்றுருக்கானுங்க, வச்சு இந்த காரை விற்றுருக்கானுங்க, வீடை விற்றுருக்கானுங்க. இந்த பசங்க திருப்பி அதை சம்பாதிக்குமா? 3 தலைமுறை 5 தலைமுறையை 10 தலைமுறை வச்சு சொத்தெல்லாம் விற்றுட்டானுங்க உன்னை நம்பி. இவ்வளோ விற்றுட்டானுங்களே, அந்த பசங்களை எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆகிட்டடா நீ. உன்ன மாதிரி உன்னையெல்லாம் நெடுத்தெருவடிச்சு தூக்கில் போட்டுடணும். இவ்வளோ கேவலமான ஒரு விஷ செடி. ஏன்னா நீங்கள் நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. உன்ன மாதிரி ஈன பிறவிங்க, நாட்டுக்கே கேடு. நீங்கள் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ